அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த நல வாரியங்கள் மூலமாக தொழிலாளர்கள் உதவிகளை பெறுகிறார்களா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், அவங்களுக்கு நீங்கள் எப்படி உதவுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய உதவி திட்டம் கிடைக்கிறதே கலைஞர் ஆட்சியில் தான். கலைஞர் ஆட்சியின் இறுதி காலத்தில் அண்ணன் பொன்குமார் அவர்கள் 1800 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கினார் ஒரே மேடையில். ஒரு விஓ சர்டிஃபிகேட் வேணும். விஓக்கு இருக்கிற தலைவலிக்கு இது தேவையே இல்லை. இந்த விண்ணப்பத்துக்கும் விஓக்கு சம்பந்தமே இல்லை. விஓ 1008 இடங்களில் எப்போ பார்த்தாலும் பேனை கொடுக்கும், ரேடியோ கொடுக்கும், இதே போயிட்டு இருந்தா இந்த நலவாரி தொழிலாளி எப்படி போய் பதிவு பண்ணுவான்? பதிவு செய்யுதுங்கிறது தொழிலாளிக்கு அவன் எம்ஏ படிச்சிருந்தா கூட இந்த தொழிலாளி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இப்போ விண்ணப்பம் வந்திருக்கு. எந்த காலத்தில் நலவாரிய ஃபார்மில் ஜாதி கேட்டிருக்குது, ஆணா பெண்ணான்னு கேட்டிருக்குது, கணவரை இழந்தவரா திருமணமானவராங்கிற மட்டும்தான் அந்த கேள்விக்குறி பழைய விண்ணப்பங்களில். இப்போ என்ன கேட்டிருக்குது? திருமணமானவரா, கணவனை இழந்தவரா, கணவனை கைவிட்டவரா, இதெல்லாமா விண்ணப்பத்தில் வரும்? ஓசியா, பிசியா, எம்பிசியா இது வருமா? இப்போ தான் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் இது ரொம்ப குதிரக்கும்பாக இருக்குது வாரிக்கு பதிவுங்கிறத. 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஆட்டோ டிரைவர் நான் பதிவு பண்ணி வச்சுருந்தேன். நான் அவங்களுக்கு அந்த விவரங்கள் புரியாது. அந்த ஆட்டோ எதுக்கு பிஏ படித்த டிரைவர், நல்லா படிப்பாளி, எல்லா வாகனங்களும் ஓட்டக்கூடியவர். நான் போய் அவங்க விளக்கங்களை சொல்லி பதிவினை செய்து சர்வ சாதாரணமாக பதிவினை செய்து அவரை கார்டை கொடுத்து இப்போ 2 வருடம் தான் அப்போ பதிவு ரெனிவல். அப்போது நான் மறுபடியும் போய் அவரை சந்தித்து ரெனிவல் பண்ணி கையில் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்து ஒரு 20 நாட்கள் கழித்து ஒரு ஈரோடு மாவட்ட காங்கேயத்தில் இறந்து போயிடுறார். இறந்த பின்பு இதில் ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறத தாசில்தார் கையெழுத்து வச்சு கொடுக்குறாரு. அது உண்மையானு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க இந்த இப்போ இருக்கிற அமைப்பு சாரா அதிகாரிகள். இது மிகப்பெரிய கொடுமை. இந்த வாரியத்தினுடைய விவரமே தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் நல வாரியத்தை இன்னும் தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதை தெரிய வைக்கிறதே தொழிற்சங்க தலைவர்களும் தொழிற்சங்க நிர்வாகிகளும் தான். அவங்களையே முடக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த சூழ்நிலைகள் இப்போ இருக்கு. சரி, நன்றி திரு பரமசிவம். திரு சின்னசாமி அவர்கள், நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியும் செய்திருக்கீங்க, பாதிக்கப்பட்டும் இருக்கீங்க. உங்களுடைய பாதிப்பு என்ன? இப்போ இன்றைக்கு வாரியங்களில் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் சுமார் 25 லட்சம் பேரும், மற்ற அமைப்பு சாரா வாரியங்கள் 16 வாரியங்களில் ஒரு 40 லட்சம் பேரும் பதிவு செஞ்சுருக்குன்னா, இதில் பெரும் பங்கு செலுத்துனது இங்கே இருக்கிற தொழிற்சங்கங்கள். ஆனால் இன்றைக்கி அந்த தொழிற்சங்கங்களை இந்த வாரிய செயல்பாடுகளிலிருந்து, அந்த தொழிலாளர்களுக்காக ஆஜராகி செஞ்சு வந்த பணியிலிருந்து விலக்கி வச்சுட்டாங்க, தடை செஞ்சுட்டாங்க. அதனால் தொழிலாளர்களை அலக்களிக்கிறாங்க உண்மையிலேயே. அங்கே அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட நலவாரிய அலுவலகங்கள், பெரும்பாலான அலுவலகங்கள் வாடகை அலுவலகங்கள் தான் செயல்படுது. அங்கங்கே சின்ன சின்ன அலுவலகங்கள் தான். அப்போ தொழிலாளிகள் ஒவ்வொரு விஷயத்துக்கு நேரில் போகும்போது அங்கே போய் பார்த்தா சந்தைக்கடை மாதிரி இருக்குது. அங்கே தொழிலாளிகள் உட்கார்றதுக்கு இருக்க வசதி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, இயற்கை உபாதிகள் கழிக்கிறதுக்கு இட வசதி கிடையாது. ஆனால் அங்கே தொழிலாளிகள் போனால் மணிக்கணக்கில் காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் காத்து கிடக்க வேண்டியது. அப்போ இந்த அரசாங்கம் அதனை தொடர்ந்து கவனத்தில் சொல்லியும் கூட அது செய்யாமல் அலக்களிக்க வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக எங்கள் மாவட்டம் உட்பட அமைப்பு சாரா வாரியங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படாமல் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் இருக்குது. என்ன காரணங்கன்னா, இந்த வாரியங்களுக்கான நிதி இல்லை. இப்போ ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள கேட்பு மனுக்கள் பெண்டிங்கில் இருக்குது 2-3 மாதமாக. என்ன காரணம்னா பணம் இல்லை. இதே தான் மற்ற மாவட்டங்களில் இருக்குதுன்னு நம்புகிறோம். அப்போ அமைப்புச்சாரா வாரியங்களுக்கான நிதி அரசாங்கம் ஒதுக்காதனால இன்றைக்கி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் கிடைக்காமல் இருந்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த அரசாங்கத்தில் மகப்பேறு உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்த தொழிலாளிகளுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு மகப்பேறு உதவி 6000 வழங்குறதுக்கு பதிலாக வெறும் 3000 ரூபா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நன்றி கீதா மேடம். இந்த அமைப்பு நல வாரியங்களுக்காக வகுக்கப்பட்ட சட்டங்கள் முறையாக பின்பற்றப்படுகிறதா? பணியிடத்தில் இவங்களுக்கு நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது, சமூக பாதுகாப்பில். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கட்டுமான தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் தேசிய அளவிலையும் போராடி மத்திய சட்டங்கள் வந்திருக்கு. மத்திய சட்டங்கள் 96 கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் அதற்கு இன்னும் தொடர்ந்து போராடி 2006 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இன்றைக்கு 35 மாநிலங்கள்லேயும் நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாடு மாதிரியே முதல்லையே நலவாரியம் அமைக்கப்பட்டது, நமக்கு முன்னாலேயே அமைக்கப்பட்டது கேரளாவில். இந்திய அளவில் 27,000 கோடி இருக்கிறது கட்டுமான தொழிலாளர்களுக்காக.
ஆனால் அந்த 27,000 கோடி என்பது தொழிலாளர்களை போய் அடையவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும், குறிப்பாக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு, ஒரு தேவையில்லாத ஒரு ஆணையை இப்பொழுது சமீபத்தில் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த ஆணையின்படி மத்திய அரசாங்கம் பிரதம அமைச்சரின் பேரில் இருக்கக்கூடிய பல்வேறு காப்பீடு திட்டங்களை எல்லா இந்தியா முழுவதும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியங்கள் அமல்படுத்தணும். அதில் பாதி பணம் தொழிலாளி கட்டணும், பாதி பணம் வாரியம் கட்டணுங்கிற மாதிரி. நான் அந்த டீட்டெயில் போகலை. பட் இதில் மத்திய அரசு தலையிடும் பொழுது அவங்களாவது தொழிற்சங்கங்களை கலந்து பேசியோ அல்லது எங்களை போன்ற கட்டுமான தொழிலாளர் தேசிய இயக்கத்தை கலந்து பேசியோ அவர்கள் எதுவும் செய்வது கிடையாது. இப்போ மொத்தத்தில் இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி ஆயிருக்குன்னா, தொழிற்சங்கங்களை மொத்தமாக நிராகரிப்பது. இதுதான் இதனுடைய ரூட் காஸாக இருக்குது. இதனுடைய அடிப்படை கோளாறு எங்கே இருக்குன்னா, தொழிற்சங்கங்களை நிராகரிப்பது என்பது தான் அடிப்படை விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கு பல்வேறு நல வாரியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். நிச்சயமாக ஒன்னொன்றுக்கும் நீங்கள் நிதி ஆதாரத்தை உருவாக்க முடியும். இன்ஃபேக்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இந்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் சமூக பாதுகாப்புக்காக நிதி ஒதுக்கீடு கொடுக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் மட்டும் கொடுப்பதில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு போக்கு. இதையும் நம்ம தட்டி கேட்கணும். தட்டி கேட்டு நிச்சயமாக மத்திய அரசிடமிருந்து நிதி ஆதாரத்தை நாம் பெற முடியும். நமக்கு உரிமை இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு செயல்படணும். அதை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். அந்த வீடு கட்டும் தொழிலாளி வீதியிலே உறங்குகிறார் என்று சொல்கிறாங்களே, அதுதான் இன்றைக்கு நிதர்சனமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அவங்க படுத்து தூங்குறாங்க. அங்கே போலீஸு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுப்பி உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்கா, நீ ஏன் இங்கே படுத்திருக்க இன்னும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய அவலத்தையும் நீக்கணும், போக்கணுங்கிற அக்கறை முதல்ல அரசாங்கத்துக்கு இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக சொல்வேன். திருவாரூர்னு ஒரு மாவட்டத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப பரிதாபமான நிலை. ஒரு தொழிலாளி கூட பென்ஷன் தரப்படவில்லை இது வரைக்கும். நீங்கள் நம்பவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எல்லோனுடைய இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு எல்லோ மாதிரி இன்னொரு எல்லோ வந்தார்னா முந்தின எல்லோவுக்கு கொடுத்த அப்ளிகேஷனை நான் கவலைப்பட மாட்டேங்கிறார். இது நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. அதாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு அதிகாரி, ஒரு அலுவலர் இருக்காருன்னா அவர் மாதிரி இன்னொருவர் வந்தாலும் அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது இல்லையா? ஆனால் இன்றைக்கி பெண்டிங் கேசஸ் என்று மட்டும் நம்ம எடுத்தோம் என்றால் தேங்கி இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லணும் அரசாங்கம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிச்சயமாக பதில் சொல்லணும். நாங்கள் ஒரு பொது விசாரணை நடத்தினோம். நீதிபதி பிரபா ஸ்ரீதேவனை வைத்து நாங்கள் பொது விசாரணை நடத்தினோம். அதில் அவங்க பாட்டுக்கு பார்க்குறாங்க, நூற்றுக்கணக்கில் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ். என்ன அர்த்தமா? இதுக்கு வேற ஒன்றுமே வழி இல்லை. கிரீவன்ஸ் ரிட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய குறை தீர்ப்பாயம் என்பது நிச்சயமாக அமைக்கப்பட வேண்டும் என்று அவங்க பரிந்துரை கொடுத்தாங்க. ஆனால் அந்த குறை தீர்ப்பாயம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக தயாராக இல்லை. இன்றைக்கு நல வாரியத்தில் வெறும் ஒரு அதிமுகவை சேர்ந்தவர்கள் மட்டுமே 6 பேரை வாரிய உறுப்பினராக போடுவது என்பது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இது உண்மையிலேயே ஜனநாயக விரோத செயல். முன்னாலெல்லாம் எங்களை போன்ற நாங்கள்லாம் எந்த கட்சியும் கிடையாது. சுயேட்சையான அமைப்புகள், சுதந்திரமான அமைப்புகளுக்கும் ஒரு மரியாதை இருந்தது, பிரதிநிதித்துவம் இருந்தது. ஆனால் நிலைமை இன்னைக்கு எப்படி போயிருக்குன்னா மிக கேவலமான நிலை. நன்றிம்மா. திரு சேமநாராயணன் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தாக. 2006ஆம் ஆண்டு மண்பாண்ட தொழிலாளர் வாரியம் உள்ளிட்ட 35 வாரியங்கள் முறையாக சிறப்பாக செயல்பட்டது என்பது நாடறிந்த உண்மை. அந்த காலகட்டத்தில் தான் எங்களுக்கு கூட மண்ணெடுக்கின்ற பிரச்சனையும் சரி, வெள்ள நிவாரண நிதியும் சரி, தஞ்சாவூரில் ஏறத்தாழ 2000 பேருக்கு 2008 40 லட்சம் ரூபாய் நிதி தந்தாங்க. 500 சீலாவில் மின்சாரத்தை ஏற்படைய மின்சக்கரை கொடுத்தாங்க. இப்படி எல்லா விதமான நலத்திட்ட உதவிகளும் முறையாக செயல்பட்டது. அது காரணம் வாரிய தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களோட உறுப்பினர்கள் இருந்தாங்க, 15 உறுப்பினர்கள், வாரிய உறுப்பினர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு அந்த வாரிய தலைவர் உறுப்பினர்களும் மாதத்துக்கு ஒரு முறை கூடி பேசுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை செயலாளர் மத்தியில்
ஆணையாளர் வருவாங்க, அவங்களுடைய அந்த குறைகளை சொல்லுவாங்க. குறை நிறைவுகளை சொல்லி எந்தெந்த பெண்டிங் இருக்குதோ ஃபைல்கள் அதெல்லாம் அந்த கோப்பு மனுக்கெல்லாம் எடுத்து வச்சு பரிசீலித்து அதை உடனடியாக நிவாரணம் வழங்குவாங்க. நிதி என்பது வந்து கேரளா போன்று வருவாயில் இருக்கின்றதில் ஒரு 3% நிதி நிரந்தர உதவியாக ஒதுக்கிட என்ற கேள்விகள் அது இன்னமும் இருக்குது. அது நிறைவேற்றப்படவில்லை. ஆனாலும் வேணுங்கிற நிதியை முந்தைய ஆட்சியில், கலைஞருடைய ஆட்சியில் தொழிலாளர் துறை மூலமாக அந்த நல வாரியத்திற்கு வரும். அந்த பணம் பட்டுவாடா நடைபெறும். அதை கண்காணிக்க எங்களை போன்ற வாரிய தலைவர்களும் உறுப்பினர்களும் அன்று செயல்பட்டது. ஆனால் இன்றைக்கு உறுப்பினர்கள் சேர்ப்பதிலையோ அல்லது அதனை புதுப்பிப்பதிலையோ இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதில் கூட போதிய ஆட்கள் இல்லை. அரசு அலுவலர்கள் வந்து வாரியத்தில் இன்றைக்கி இல்லை என்பது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டு. என்னுடைய குற்றச்சாட்டு அதுதான். நன்றி திரு சேமநாராயணன் அவர்கள்.